ஆட்சிக்கு அபாயம் இல்லை என்று ஜோசப் விஜயனுடைய தலைமையிலான அரசாங்கம் எண்ணுகிறது. ஜேசிடி பிரபாகரனும் எண்ணுகிறார். அந்த லெட்டர் பேடில் கொடுக்கப்படுகிற ஆதாரத்தின் அடிப்படையிலே சபாநாயகர் அந்த கட்சியை யாரை நியமிக்கணும், கொறடா யார், சட்டமன்ற தலைவர் யார் என்பதையெல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் எடுக்க முடியும். மறுபடி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு நாளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கோர்ட்டுக்கு போனால் இவர்கள் தகுதி இழப்பார்கள். தமிழ்நாட்டில் திரு விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அவசரப்பட்டு அந்த ஒரு எம்எல்ஏவை ஏன் குதிரை பேரத்திலே வளைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அப்படி குதிரை பேரத்தில் அவர் வளைத்தாரா அல்லது அவரே சென்றாரா? நேர்களே, தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிகப்பெரிய குழப்பம். கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி தற்போது நடிகர் விஜயனுடைய ஆதரவு நிலை கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது. சட்ட ரீதியாக சட்ட மாண்புகள் மற்றும் பொது சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வினாக்களுக்கு விடை தேடும் இந்த பார்வையில் விஜய் 108, அதில் 2 கழிந்தால் 106 தான். அது போக ஒரு 13. அதுவும் திமுகவில் இருந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஒரு 5, விடுதலை சிறுத்தைகள் 2, கம்யூனிஸ்டுகள் ஒரு 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு 2. இதை தவிர திடீர்னு உடைந்து வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு 26 பேர். அது அல்லாம அமமுகவிலிருந்து காமராஜ் ஒருவர், அவர் குதிரை பேரம் நடந்ததாகவும் இப்பொழுது திமுக பிரேமலதாலாம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்போ சட்டம் என்ன சொல்கிறது? இந்த 26 அல்லது 24 ஒருவர் போய்விட்டார், 24 என்று தான் சொல்லப்படுகிறது. இந்த 25 ஒருவர் சென்றால் 24 பேர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்களே, இவர்கள் ஆதரவு வந்தால் அந்த 24 கம்ஃபர்ட் மெஜாரிட்டி கிடைக்கும். 19, 29, 39, 134ங்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் மெஜாரிட்டி கிடைக்கும். ஆட்சிக்கு அபாயம் இல்லை என்று ஜோசப் விஜயனுடைய தலைமையிலான அரசாங்கம் எண்ணுகிறது. ஜேசிடி பிரபாகரனும் எண்ணுகிறார். சட்டம் என்ன சொல்கிறது? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? 1985 சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஷெட்யூல்டு 10ல் 2B ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்குத்தான் வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது சபாநாயகர் என்ன செய்ய வேண்டும்? சபாநாயகருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் அஃபீஷியல் ரெக்கார்டு, அதாவது அஃபீஷியல் ரைட்டிங் த்ரோ அவருடைய அந்த லெட்டர் பேடில் கொடுக்கப்படுகிற ஆதாரத்தின் அடிப்படையிலே சபாநாயகர் அந்த கட்சியை யாரை நியமிக்கணும், கொறடா யார், சட்டமன்ற தலைவர் யார் என்பதையெல்லாம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும்தான் எடுக்க முடியும். இதுதான் 85ல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், கட்சி தாவல் தடை சட்டம் ஷெட்யூல்டு 10ல் 2B ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லுது. இப்போ இதில் பழனிசாமி சற்று முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். அவர் கட்சி பெரிய அளவில் சிதிகலம் அடைந்து போய்விட்டது. ஆனால் இந்த 25 அல்லது 24 உறுப்பினர்கள் சுயாதீனமாக ஆதரவு கொடுத்ததற்கு அதை சட்ட ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்கின்ற போது அதில் பலகீனம் காணப்படுகிறது. தாவேகாவுக்கும் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் கோலியேஷனுக்கும் ஜேசிடி பிரபாகரன் எடுத்த முடிவுக்கும் பெரும் பின்னடைவு காணப்படுகிறது. இந்த பெரும் பின்னடைவை மறுபடி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்துக்கொண்டு நாளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கோர்ட்டுக்கு போனால் இவர்கள் தகுதி இழப்பார்கள். தகுதி இழந்தால்
ஏற்கனவே அமமுகவில் நடந்ததை போன்று, கர்நாடகாவில் நடந்ததை போன்று இவர்கள் தனியாக ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சியில் நின்று வெற்றி பெற வேண்டும். அப்போது இவர்கள் அதிமுகவிலே நிற்க முடியாது. இவர்கள் வேறு ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாம், அல்லது தாவேகாவுடைய ஆதரவில் தாவேகாவிலே நின்று வெற்றி பெறலாம். இதுதான் முறை. இப்போ இதற்கான சட்ட பிரணயனை 1985 ஷெட்யூல்டு 10 2Bயில் அதை பேஸ் பண்ணி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் அவருடைய சொல்லை கேட்க வேண்டிய சிக்கலில் இப்பொழுது இந்த 24 எம்எல்ஏக்களும், இந்த 24 எம்எல்ஏக்களை தாண்டி சபாநாயகரும் சிக்கியிருக்கிறார். மொத்தம் 47 24 என்றால் அவருக்கு 23, இவருக்கு 24 இருக்கலாம். அது விஷயம் அல்ல. இப்போ இவர்கள் தகுதியை இழப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் சந்தித்தவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது உண்மையிலேயே இங்கே எடப்பாடிக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்று பார்ப்போம். கழுதை தேய்ந்து கட்டரும்பாக எடப்பாடி பழனிசாமி 21% வாக்கிலே வந்து நின்று போய்விட்டார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஒவ்வொரு மண்டலத்திலும் பலமிழந்து போய்விட்டது. தமிழ்நாட்டினுடைய தெற்கு மண்டலம், வடமண்டலம், கொங்கு மண்டலம் எல்லாவற்றிலுமே அவர் பலமிழந்து போய்விட்டார். திருமதி சசிகலா அவர்கள் இங்கே சிபி சண்முகம் வடக்கு மண்டலத்தில், வேலுமணி, புதுக்கோட்டை பகுதிகளில் விஜயபாஸ்கர். அப்போ இப்படி ஒவ்வொரு மண்டலங்களிலும் கட்சியினுடைய முகமூடியாக இருக்கணும். ஓபிஎஸ் ஏற்கனவே போய்விட்டார். எல்லோரும் இவருக்கு எதிரான மனநிலையில் வருகின்ற போது கட்சி வெற்றி பெறாது, பெருத்த கேவலத்தில் மாட்டிக்கொள்வார் எடப்பாடி. அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்த 26 எம்எல்ஏக்களும் தோல்வியடைந்து விட்டால், 24 எம்எல்ஏக்களும் தோல்வியடைந்து விட்டால் அவருடைய பலம் குன்றிவிடும். 47 24 போய்விடும், 23 போய்விடும். அதற்கு மேல் யாரும் ஜெயிக்கவில்லை என்றால் அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. இப்பொழுது ஆளுங்கட்சியாக பலம் பொருந்தி இருக்கக்கூடிய விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், அதனுடைய சபாநாயகர் சினிமா துறையிலிருந்து வந்த மாத்திரத்திலே குதிரை பேரத்தை ஆரம்பித்தார் என்று சொலவாடல்களும் டிசன்ட் வாய்ஸும் மக்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிற போது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும், பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் எல்லாரும் சொல்லுவாருங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் திரு விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அவசரப்பட்டு அந்த ஒரு எம்எல்ஏவை ஏன் குதிரை பேரத்திலே வளைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. அப்படி குதிரை பேரத்தில் அவர் வளைத்தாரா அல்லது அவரே சென்றாரா? 2 கேள்வி எழுது. ஏன்னா அதுக்கு இவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் பணம் கொடுத்தானா எழுதி கொடுத்துட்டு லெட்டர் பேடில் எழுதி கொடுக்கல. குதிரை பேரத்தில் வரவில்லை, நான் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் அமமுகவில் ஜெயித்தேன். அவர் ஃபியூச்சரை பார்த்துருப்பார். அமமுகவில் இருந்தால் தனக்கு காரியங்களின் எதுவும் செல்லாகாது, ஏன்னா வெற்றி பெறக்கூடிய குதிரையிலே பந்தயத்தை கட்டுவோம் என்று காமராஜ் என்ன செய்திருப்பார்? வண்ணார்குடியிலே ஜெயித்தார், அவர் நேராக இங்கே வந்திருப்பார். அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அதை நிரூபிப்பதற்கு ஆவணங்கள் இருக்கிறதா? அவர் குதிரை பேரத்தில் சிக்கினார், தாவேகா 50 கோடி கொடுத்தது, 10 கோடி கொடுத்தது, 5 கோடி கொடுத்தது என்று அவர்களிடத்தில் எந்த ஆவணங்களும் இல்லாத பட்சத்தில் அவர் தப்பிக்கொள்ள வாய்ப்புண்டு. நான் விரும்பினேன், என் கட்சியின் சார்பில் நான் ஒருவன் போட்டியிட்டேன், நான் வெற்றி பெற்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நான் நம்பினேன். ஆகவே தாவேகாவோடு இணைந்து நான் ஒருவனே தான் 100% நாங்கள் வந்துவிட்டோம். ஒருத்தர்னா 100% அவர் தானே, 100 பேர்னா 100%. ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. இங்கே 47 24 24 போக இன்னும் 27 இருக்குது. 24 போக இன்னும் 23 இருக்குது. ஆக இப்படி ஒரு சிக்கலில் அநேகமாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இப்பொழுது ஒரு 24+1 25 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது. அது உறுதியே தான். ஏன்னா இவர்களுடைய ஆதரவை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? சட்டத்தை பாருங்கள். சட்டத்தில் அந்த ஆதரவை
எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு கட்சியிலே ஒரு 10 பேர் வெளியே வந்து நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சட்டமன்றத்தில் மட்டுமில்லை, 1985 இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் அட்டவணை பிரிவு 10 2B கட்சித்தாவல் தடை சட்டம் எப்படி அமல்படுத்த வேண்டும் என்பதை பெரிய அளவில் நாம் கேட்ட பொழுது இவர்கள் அனைவரும் பதவியிழப்பார்கள். ஏன் அந்த இடத்துல திமுக கூட ஜெயிக்கலாம், அந்த இடத்துல தாவேக கூட ஜெயிக்கலாம், சொல்ல முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இந்த 24 தொகுதிகள்லையும் ஆளு கொஞ்சமாக ஜெயிச்சுட்டு போகலாமே. இப்போ அலையடித்து ஓய்ந்து விட்டது. இன்னும் எப்படி ஒரு 3 மாதம் ஆகலாம் தேர்தல் நடத்துவதற்கு. இந்த சட்டப்பிரணைகள் போகும், கோர்ட்டுக்கு போகும், அப்படியே நடக்கும். அதற்கு பிறகு அரசுக்கு எதிரான ஒரு சிறு மனநிலை இருக்கலாம். அரசு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றவில்லை, அரசு பணத்தை கொடுக்கவில்லை என்பதெல்லாம் இயற்கையாக வரும். அது ஒன்றும் இப்பொழுதே சொல்லிக் கொண்டார்கள். 15ஆம் தேதி 2500 வருமா என்ன தமிழ்நாட்டில் பலர் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் 1000 ரூபாய் மட்டும் கடுமையான அழுத்தத்துக்கு அப்புறம் வந்தது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீண்ட தூரமாக நாள் ஒன்றுக்கு 50 கோடி செலவாகிறது, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். யாருக்கு? விஜய் பாதுகாப்புக்கு. இது தேவையில்லாத விவகாரம் என்று இப்பொழுது ஒரு போயஸ் கார்டனுக்கு வரப்போகிறார். 3வது, மதுக்கடைகளில் செந்தில் பாலாஜி பாட்டலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடினார் திரு விஜய். தற்போதும் 10 ரூபாய் கொடுக்கப்படுகிறது என்று நம்மிடத்திலே இப்பொழுது காலை பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இப்படி அரசுக்கு எதிராக ஏதாவது வந்து விடாதா, அதை பெரிதாக நாம் பெரிதுபடுத்தணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்பான். அது இப்போ எலெக்ஷனில், பை எலெக்ஷனில் ஒரு சிறிய செட்பேக் ஏற்படுத்தலாம். ஆனாலும் அவர் வலுவாகத்தான் இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை வலுவாக இருக்குது. ஆனால் இனி அதிமுகவுக்கு வாக்களித்த எந்த பிரயோசனமும் இல்லை, இனி ஆளும் கட்சிக்கு நாம் ஓட்டு போடலாம் என்று மக்கள் மனமாறினால், பழனிசாமிக்கு பெரும் தோல்வி வந்தால் அவர் மீண்டும் பெருத்த இழிவுக்கும் அதிகாரம் இல்லாத ஒரு தலைவனாக மாறி போய்வார். அதனால் பழனிசாமி உடனடியாக பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று கடிதாசி கொடுப்பாரா என்ற கேள்வியும் நமக்கு தொங்குது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அதே போன்று கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது ஷெட்யூல்ல 2B சட்டமும் தெளிவாக தெரிகிறது. இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தற்போது இந்த 106+13 இவ்வளவுதான். டிஎம்கேயில் நின்று ஜெயித்த காங்கிரஸ் ஒரு 5, இடதுசாரிகள் ஒரு 4 9, இவர்கள் ஒரு 4 13, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய முஸ்லீம் லீக் 2. இந்த 13+106 119 தொகுதிகள் மட்டும்தான். ஒரு தொகுதி ரிசைன், மற்றொரு தொகுதி ஏதோ வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. இப்போ இவ்வளவுல தான் இப்போ ஆட்சி நிற்குது. 117 118 119 இருக்கு. மத்திய பாரதிய ஜனதா என்ன குழப்பம் செய்ய போறாங்க? அதிமுகவை அழித்து விட வேண்டும் என்ற அவருடைய இலக்கில் 100% அல்ல, ஒரு 95% முடித்து விட்டார்கள். இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே எம்எல்ஏ போஜராஜனா யாரோ ஒருத்தர் அமைதியாக உட்கார்ந்துருக்காரு. 900 ஓட்டில் ஜெயிச்சார். ஆனால் தாவேகாவை தன் வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறார்கள்? மதச்சார்பற்ற அணி என்று சொன்னாலும் இப்பொழுது அதிமுக பழனிசாமி கையில் இருக்கிறது. பிரிந்து போகியவர்கள் சட்ட போராட்டங்கள் நடத்தி அதற்கு தீர்வு எட்ட முடியாது. அது இன்னும் சட்ட போராட்டம் தான். ஆக இந்த நிலையில் அமித்ஷா இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? தாவேகா இதை எப்படி அணுகப் போகிறது? சபாநாயகருக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வந்தால் அவர் அதை எப்படி ஜேசிடி பிரபாகரன் நீதிமன்றத்தில் சமாளிப்பார் என்பதை தாண்டி கட்சித் தலைவர், பொதுச் செயலாளர் பழனிசாமி இவர்களை இடைநீக்கம் செய்வதற்கு பதவி நீக்கம் செய்து தேர்தலை சந்திக்க முன் வருவாராம். அப்படி வந்தால் இப்போது அவர்களுடைய ஆதரவு வெறும் 119 மட்டும்தான். இந்த 24 பேர் 25 பேரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள், அது செல்லாது என்றுதான் இப்பொழுது தெரிய வருகிறது. இது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.